என்னோட உருவத்தை பார்த்தா யங் வாய்ஸஸ் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாக்கா அம்மா வாய்ஸஸ் கூப்பிடுறாங்க. அது வந்து வாய்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ வந்து எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் இந்த வாய்ஸ் இவங்க தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நிறைய கிளிப்பிங்ஸ் அது இதுன்னு ரசிகர்கள் இந்த காலத்து பசங்க நியூ ஜென்ரேஷன் பசங்க அவங்கெல்லாம் எடுத்து போடுறதுனால மட்டும்தான் எங்களை மாதிரி இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர் நோன் டு த வேர்ல்டு. மைக்கு முன்னாடியே நம்ம நடிச்சு தான் பண்ணுறோம். இட் இஸ் நின்று ஸ்டெடியாக நம்ம இப்படியும் அப்படியும் போகாமல் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு அவங்க ஐ புட் மை செல்ஃப் இன் தட் ஹீரோயின்ஸ் பிளேஸ். ஹீரோயினா, தங்கச்சியா, இல்லை குழந்தையா, யாருக்கு நான் டப் பண்ணுறேனோ ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் வந்து இங்கே நடித்தா மட்டும்தான் அந்த வாய்ஸ்லேயும் அது வரும். ஷாலினிக்கெல்லாம் தமிழ் மலையாளத்துலேயும் இட் யூஸ் டு ஜெல் வெரி வெல். அவங்களே சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் நினச்சாங்களாம் அவங்க தான் பேசியிருக்காங்கன்னு. ஸோ ஷீ இஸ் டோல்ட் மீ. தேவயானி கூட ஷி யூஸ் டு டெல் மீ கரெக்டாக நான் பேசுகிற மாதிரியே இருக்குன்னு. நினைத்தேன் வந்தாய் அதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசியிருப்பாங்க இல்லையா. ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஐ ஸ்டில் ஹாவ் அ பெயின் லைக் ஷீ இஸ் அ வெரி குட் டப்பிங் ஆர்டிஸ்ட். நிறைய வாய்ப்புகள் அவளுக்கு வருது, ஆனால் அவள் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போயிருக்கணும். இந்த இதில் ஷீ ஷுட் ஹவ் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட் ஆகும். லைக் காதலுக்கு மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது சீன் போட்டு காமிச்சாரு ஃபாசில் செல்லும் முதல்ல. ஸோ எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்து ஐ குட் நாட் டப். நான் நடித்த மலையாள படங்களில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எதுக்கு காவ்ய மாதவனுக்கு டப் பண்ணுறவங்கள வச்சு இந்த கேள்விக்கு பேச வச்சுருக்கீங்க, இந்த அம்மாவுக்கு இந்த வேலைக்கார அம்மாவுக்கு எதுக்கு. எத்தனையோ பெரிய பெரிய கேரக்டர்ஸுக்கு பேசினவங்களும் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியுமா? உயிரை கொடுத்து டப் பண்ணுறாங்க. பட் அந்த ரெக்கக்னிஷன் அன்லஸ் உங்களை மாதிரி ஒரு பேட்டியில் வெளியே வந்தால் தானே உண்டு. தெரியாது இல்லையா? நோபடி நோஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், சிங்கர்னு சொல்லலாம், சொல்ல வேண்டாமா, சிங்கர்னு சொல்லலாம், இப்போ ஆக்டராகவும் வந்திருக்காங்க. எப்படி வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸ்ரீஜா ரவி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சிங்கர்னு சொன்னீங்க, பாடுவீங்கன்னு தெரியும். அது வந்து சும்மா பாத்ரூம் சிங்கர் தான். நம்ம பண்ணுற கேரக்டரில் ஏதாவது சின்ன ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பாடியிருக்கேன். பட் அது சிங்கர்னாலாம் சொல்ல தகுதியே கிடையாது. சிங்கர்ஸ் என்னை அடிப்பாங்க. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்போது சமீபத்தில் கொஞ்சம் ஆக்டிங்கும் பண்ணுறேன். அதை நீங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா டப்பிங். அண்ட் இப்போ இவ்வளோ வருஷமா டப்பிங் ஆர்டிஸ்ட்னு ஒரு பேர் தான் இருந்திருக்கு. ஆக்டர்னு ஒரு டைட்டில் வர ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு? ஏன்னா உங்க அம்மாக்கு நீங்க ஆக்டர் ஆகணும், சினிமால வரணும், நடிக்கணும், ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்குன்னா சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? பண்ண வேண்டாமா? சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அப்போ அந்த ஒரு டேகு நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இப்போ ஒரு ஆக்டராகவும் நம்மளை பார்க்குறாங்கங்கிற ஒரு இது எப்படி இல்லை? சந்தோஷம்தான். பட் எங்கள் அம்மாவுக்கு நான் ஆக்டர் ஆகணுங்கிறது, நான் ஹீரோயின் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அந்த அதே பொண்ணு ஹீரோயினா ஒரு 3-4 படம் நடிச்சால. ஸோ பாட்டியோட ஆசை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். பட் ஸ்டில் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து இன்றைக்கி கொஞ்சம் படங்கள் நல்ல நல்ல ஆக்டர்ஸோட, நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்ல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண முடியுதுன்னா ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? நடிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கா? இல்லை அம்மாவோட ஒரு இதுதான்? இல்லை, அப்படி ஆசை எல்லாம் ஒன்றும் இல்லை. டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருந்தது இல்லை. என்ன மேம் இருந்து படிச்சு இதாகணும் அதாகணும் அந்த மாதிரி ஆசையே கிடையாது. அந்த ஒழுக்கில் எப்படி இந்த காத்துக்கேற்ற மாதிரி போவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் ஐ யூஸ் டு ஸ்டடி வெல். படிப்பேன். +2 வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியல, அம்மா கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க. என்ன சொல்கிறது, டப்பிங்கில் எப்படி வந்தேன்னு கேட்டால், அம்மா ஆர்டிஸ்ட்டும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்லி ஐ காட் இன் டு இட். லைக் ஹவ் மை டாட்டர் இஸ் இன் டு இட் நவ். இப்போ கூட என் வாய்ஸு ஒரு நல்ல பயங்கர பேஸ் வாய்ஸான ஒரு அம்மாக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா ரிஜெக்டட் தான். நிறைய படம் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ போயிருக்கேன். அதனால் இப்போ போகிறதில்ல. இந்த மாதிரி கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து மதர் ரோல்ஸ்க்கு தானே இப்போ கூப்பிடுவாங்க நேச்சுரலி. பேஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் பேஸ், இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக வரட்டும்னாங்க. மேக்ஸிமம் ஐ ட்ரை டு புஷ். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணோன்னா வி ஒன்ட் கெட் த ப்ராப்பர் மூட் அண்ட் மாடுலேஷன். அந்த ஸ்வீட் 16ல தான் இருக்கு. அதுல இருந்து இல்ல ரொம்ப சீரியஸா வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ஆசைலாம் இல்லை. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது சொல்லும்போது முதல்ல நடிக்கும்போது அந்த ஆக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி நான் பேபி ஆர்டிஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1973 மலையாள ஃபிலிம்ஸில் ஒரு 8-10 படம் பண்ணியிருப்பேன். அந்த டைம்லலாம் ரொம்ப பயம்.
ஏன்னா அப்போல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ், டைரக்டர்னா எல்லாருக்கும் ஒரு பயம். இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி சுச்சுவேஷனே கிடையாது. ஒரு டேக் 2 டேக்கு போகணுன்னா அவ்வளோ தூரம் நம்ம அந்த வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அந்த ஹோல் சீன் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அப்போ ரொம்ப பயம் இருந்தது. அந்த டைம்லேயே நான் வந்து எப்படியோ கடவுளை அப்படின்னு நினச்சி ஐ யூஸ் டு புட் இன் மை பெஸ்ட். இப்போது கண்டுகொண்டேன்ல தான் எகெயின் ஐ ஸ்டார்டட் மை திங். ஸோ தட் வாஸ் ராஜீவ் மனோன். அவருடைய ஆடோடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா, லைக் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் நிறைய இது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ நோஸ் மீ வெல் அண்ட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. வேறு ஏதோ ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ரோல் அது. திடீர்னு நான் வேற ஒரு படத்துக்கு டப்பிங் நான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சடன்லி கால் கேம், நீங்கள் அர்ஜென்ட்டாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. இம்மீடியட்லி அந்த புள்ளத்தாச்சி மாதிரி இதெல்லாம் கட்டி கொடுத்து திஸ் இஸ் வாட் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ தட் ஆர்டிஸ்ட் ஹூஎவர் வாஸ் டூயிங், ஷி வாஸ் அ மாடல். அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது, ஷி இஸ் நாட் ஜென்யூன்லி அவர் நினச்ச மாதிரி வரலை அப்படின்றதுனால லக்கிலி ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பிரேக் தான் நண்பன் நினைக்கிறேன். அதில் ஒரு டாக்டரா ஏலியனா கூட வருவேன். அப்போவும் டப்பிங்கில் பிஸியாக இருந்ததுனால எவ்ரி நவ் அண்ட் தென் ஏதாவது ப்ராப்பராக ஓகே அப்படின்ற மாதிரி வந்தால் தான் பண்ணுறது. ஃபுல்லான ஆக்டிங்காக இறங்குறதெல்லாம் ஐடியா இல்லையா? இல்லை, இருந்ததில்லை. இனிமே இப்போ ரெஸ்ட் இதுதானே, ரிட்டையர்ட் லைஃப் மாதிரி தானே. ஸோ ஐ வுட் லவ் டு engage myself in acting more. ஓ, என்ன டப்பிங்ல இருந்து ரிட்டையர் பண்ண போறீங்களா? ரிட்டையர்மெண்ட் இல்ல, டப்பிங் தான் இப்போ யாரும் கூப்பிடுறது இல்லையே. ஏன்னா வாய்ஸ் இப்படி இல்லை அப்படி இல்லைங்கிற மாதிரி என்னோட உருவத்தை பார்த்தா யங் வாய்ஸஸ் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாக்கா அம்மா வாய்ஸஸ் கூப்பிடுறாங்க. அது வந்து வாய்ஸ் வந்து மெச்சூர்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அதனால் ஆக்டிங் நல்ல சான்சஸ் வரும்போது ஐம் ஹாப்பிலி டூயிங் இட். ஸ்ரீஜா ரவின்னு சொன்னா ஒரு 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 அடையாளம் இருக்கு இல்லையா, எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அதுக்குன்னு எப்பவுமே எந்த காலத்துலேயும் ஸ்ரீஜா ரவியே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. நியூ ஜென்ரேஷன் இஸ் கம், நியூ டைரக்டர்ஸ், நியூ ப்ரொடக்ஷன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு படத்துல உங்களுக்கு எங்கே ஐடென்டிட்டி எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா ஒரு ஆர்டிஸ்ட், 2 ஆர்டிஸ்ட், 3 ஆர்டிஸ்ட் அவ்வளோதானே இருப்பாங்க. இப்போ ஒரு ஷாலினியோ, ஒரு தேவயானியோ, சுவலக்ஷ்மியோ அப்படின்ற இடத்துல இன்றைக்கி எவ்ரி மூவி ஹேஸ் காட் ஆல்மோஸ்ட் ஒரு நியூ ஹீரோயின். அந்த டைரக்டர் புதுசாக இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் புதுசாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியாது. ஸோ அவங்கள என்னை கூப்பிடும்போது தே வில் டெஃபினெட்லி ஐயோ அவங்களாச்சா 10-60 வயசு இருக்கு, அவங்கள கூப்பிட்ட எப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அது வி ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நியூ ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அண்ட் அவங்க நியூ வாய்ஸஸ் வரும்போது படத்துக்கும் ஒரு டெஃபினெட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆக்டராக உங்களுக்கு தெரியுதுங்கும் போது அது உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டாக நம்மளை தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா? ஆக்டராக தெரியுதுன்னா தட் இஸ் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நம்ம ஒரு சீனில் ஃபேஸ் காமிச்சாலும் 2000 படம் பண்ணியும் யாருக்கும் தெரியாமல் போகிறதும் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். எத்தனையோ படங்கள் டப் பண்ணியும் யாருக்கும் மோஸ்ட்லி தெரியாது. இப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் இந்த வாய்ஸ் இவங்க தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நிறைய கிளிப்பிங்ஸ் அது இதுன்னு ரசிகர்கள் இந்த காலத்து பசங்க, நியூ ஜென்ரேஷன் பசங்க அவங்கெல்லாம் எடுத்து போடுறதுனால மட்டும்தான் எங்களை மாதிரி இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர் நோன் டு த வேர்ல்டு. இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. கம்மிங் டு மூவிஸ், இப்போ வீரதீர சூரனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள். வீரதீர சூரனில் நான் துஷாராவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன். அதாவது விக்ரம் சாரோடைய மாமியார். விக்ரம் சார் கூட நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஹவு இஸ் இட், இவ்வளோ வருஷமாக நமக்கு அவரை தெரியும், இப்போ அவரோட மாமியாராக நம்ம நடிக்க போகிறோங்கிறது அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஐ ரியலி ஃபெல்ட் தட் ஐம் பிளெஸ்ட் டு பி ஒர்க்கிங் வித் ஹிம் பிகாஸ் இஸ் சச் அ டேலண்டட் அண்ட் அவ்வளோ டெடிகேஷன். அந்த மாதிரி எவ்ரி ஆர்டிஸ்ட் தே புட் இன் வாட் எவர் டெடிகேஷன் இஸ் நீடட். பட் விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா டெடிகேஷன் அண்ட் சின்சியரிட்டி இஸ் தேர். அவர் அந்த காளின்ற கேரக்டர் அந்த செட்டில் கூட நீங்கள் அவரை ஒரு ஹீரோவாக ஒரு ஆக்டர் அங்கே மணல் இருந்து அங்கே கூட உட்காந்துருவார். அங்கே அழுக்கு இருக்கா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவர் வரும்போதே அந்த வேஷ்டி சட்டை போடுறது அவருடைய கெட்டப் எப்படி இருக்கோ. த ஹோல் என்டையர் நைட் ஷூட் தான் நிறைய நடந்தது. 6 மணிக்கு செட்டுக்கு வந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 வரைக்கும் எல்லாரும் கிளம்புனா கூட ஹீ வில் see that everybody is ஓகே, ஏதாவது அடிபட்டிருக்கா ஓகேவா. அந்த துஷாராக்கெல்லாம் நிறைய சீன்ஸ் அதில் ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸ் இருந்தது.
ஸோ ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் தேர். முதல்ல டப்பிங் டைம்லேருந்து ஐ நியூ ஹிம் அண்ட் அவர் நடித்த படங்களில் அவரோட ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் டப் பண்ணியிருக்கேன். அண்ட் வி நோ ஈச் அதர். பட் ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது இட் இஸ் சம்திங் பிளெஸிங். ஏன்னா அருண் சாருக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். நான் வந்து சித்தா பார்த்து ரொம்ப பிரமிச்சு போன ஒரு ஆள். ஐ ஜஸ்ட் லவ் தட் மூவி. அண்ட் அந்த டைரக்டர் மேலே இருக்கிற மரியாதை வாஸ் ஸோ ஹை சீயிங் தட் மூவி. த வே ஹி ஹஸ் டேக்கன் இட் சச் அ ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அவர் படத்துலன்னு வரும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விக்ரம் சாரோட மாமியாராக வருவேன். ஸோ தட் வாஸ் அன் அதர் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து நான் ஐ நெவர் நியூ அவர் செட்டுக்குள்ளே வந்தது நான் கவனிக்கல. அந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு சாதம் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அவர் வந்து ஹி கேம் லைக் தட் அண்ட் ஹி ஹக் மீ. ஜஸ்ட் திங்கிங் யாரா இதுன்னா இட் வாஸ் விக்ரம் சார். அவர் வேறு மாதிரியும் இருக்கலாம். ஹாய்மா எப்படி இருக்கீங்க கூடயும் கேட்கலாம். ஸோ இஸ் ஸோ டவுன் டு எர்த் அண்ட் ஸோ சிம்பிள். சச் அ லவ்லி சோல் ஹீஸ். ஓகே. என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு? லைக் எப்போ பார்த்தீங்க அவரை கடைசி? இதுக்கு முன்னாடி லைக் இந்த செட்டுக்கு முன்னாடி எப்போ பார்த்து? முன்னாடி தான். ஏதோ ஒரு வெட்டிங் டைமில் யாரோடைய ரிசப்ஷன் டைமில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஹவ் வாஸ் இட் மீட்டிங்? அதர் தென் தட் தேர் இஸ் நோ அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் லைக் டு டிஸ்டர்ப் பீப்புள் யூனோ. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் இட். தேவை இருந்தால் மட்டும்தானே நம்ம இது பண்ணணும். இன்னும் ஷுட். ஏன்னா ஒரு சாதாரண ஆளான எனக்கே ஒரு நாளில் 24 hours பத்தலை. அப்படி இருக்குது நம்ம ஓடுறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஸோ ஹெக்டிக். ஸோ நம்ம தேவையில்லாமல் அந்த சும்மா ஹாய் ஹலோ சொல்கிறதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் ஐ டோன்ட் டூ தட் வித் எனி ஆஃப் ஆர் இத்தனை வருஷம் இருக்கிற கான்டாக்ட்ஸில் ஐ டோன்ட் டூ தட் வித் எனி ஒன். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசுறதுக்கு நேரிலே உட்காந்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். எப்படி இருந்துச்சு அந்த கான்வர்ஸ்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. வி வே மோர் இன் டு தட் சப்ஜெக்ட் அண்ட் அங்கே நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் தான். பட் he was all the time he was so witty and எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அந்த டைமில் எல்லோரும் தூங்க போயிடுவாங்களான்றதுல he was so sweet. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒன்று பேசி எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்டு பசங்களுக்கெல்லாம் அந்த ரிக்வேத் அண்ட் அவனின்னு 2 பசங்க என்னோட பேர பசங்களாம் நடித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாக்லேட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ நானும் கேட்டேன் எனக்கு இல்லையா. நெக்ஸ்ட் டே அதை ஞாபகமாக வச்சு நெக்ஸ்ட் டே brought a big bar and gave me. Yeah, very sweet. நீங்கள் டப்பிங் பண்ணும்போது ஒரு கேரக்டர் கிடைச்சி அந்த கேரக்டருக்குள்ளே போய் அதை ரொம்ப உள்ளே எடுத்து தான் ஒரு கேரக்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஆக்டிங் வரும்போது அது எப்படி? ஹவ் ஆர் யூ டேக்கிங் அந்த ஆக்டிங்கோட அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? ஏன் டெஃபினெட்லி அதுவும் அப்படியே தான். முன்னாடியே நான் அசிஸ்டன்ஸு கிட்ட கேட்டுருவேன். அவங்களும் சொல்லுவாங்க இந்த கேரக்டர் இப்போது இந்த சிச்சுவேஷன் இஸ் திஸ் இஸ் வாட் யுவர் மூட் இஸ். அதுவும் அப்படியே தான். அது அப்படி இருந்தால் தானே தட் we can play the role. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது? டப்பிங்கில் பண்ணுற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிற விதமாக இருந்தாலும் நம்மளே பண்ணுற ஒரு கேரக்டரை நம்மளை எடுத்துக்கிற விதத்துலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் இட்? ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைக்கு முன்னாடியே நம்ம நடித்து தான் பண்ணுறோம். இட் இஸ் நின்று ஸ்டெடியாக நம்ம இப்படியும் அப்படியும் போகாமல் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு அவங்க ஐ புட் மை செல்ஃப் இன் தட் ஹீரோயின்ஸ் பிளேஸ். ஹீரோயினா தங்கச்சியா இல்லை குழந்தையா யாருக்கு நான் டப் பண்ணுறேனோ ஐ பிஹேவ் my mental thing is like I am that baby or I am that heroine or what. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நான் வந்து இங்கே நடித்தா மட்டும்தான் அந்த வாய்ஸ்லேயும் அது வரும். 100% அப்படி இருந்தால் தான் அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி வரும். ஸோ சேம் திங் இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வி ஹாவ் டு அந்த லைட்டு வாங்கிறது அண்ட் மற்றவங்கள மாஸ்க் பண்ணாமல் ஓவர்லேப் பண்ணாமல் நிற்கிறது இதெல்லாம் ஸ்மால் டிப்ஸ் வி ஷுட் நோ டெஃபினெட்லி. அது பை நவ் அது எனக்கும் தெரியும். அண்ட் பை தி ஹெல்ப் ஆஃப் ஆல் தி அதர் பர்சன்ஸ் இன் தி செட் வி கெட் டு நோ தட் இட்ஸ் மோர் பெட்டர் ஆன் த செட். இட்ஸ் வித் அதர் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இமீடியட்லி இப்போ நீங்கள் நடிக்க வர்றீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி நான் நடிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன திட்டுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நான் எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த கேரக்டர் இப்போ ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்கன்ற பரிதாபமாக இருக்கிற மாதிரி கேரக்டர்னா ஆட்டோமேட்டிக்லி தட் வில் கம். ஆனால் ஒரு கேமராவை பார்த்து க்ளோஸ்அப்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், தட் இஸ் த பிக்கெஸ்ட் டாஸ்க். ஏன்னா நம்ம அந்த ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஸோ ப்ரில்லியன்ட்லி மெனி ஆர்டிஸ்ட் ஆர் டூயிங் தட் இல்லையா. ஸோ நான் அதுதான் எப்போவுமே நினைப்பேன், கடவுளை எவ்வளோ அழகாக அது அந்த கண்ணிலே பேசியிருப்பாங்க. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் தட் ஈவன் ஐ ஷுட் ட்ரை டு லேர்ன் மோர். சேலஞ்சிங் விஷயங்கள் இருந்துச்சு வரும்போது நடிக்க ஆரம்பிக்கும் போது. ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வேறு மாதிரி சேலஞ்சஸ் தான். ஆன் ஸ்க்ரீன் வரும்போது கொஞ்சம் ஈஸின்னு சொன்னீங்க. பட் ஸ்டில் டு கெட் சம்திங் ரைட் இப்போ கேமரா முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. மேபி த மீட்டர் ஆக்ட் பண்ணுற மீட்டர் எதுவாக இருந்தாலும் அது எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு?
see டப்பிங்கில் வந்து we are just following what the artist has done. இப்போ ஆர்டிஸ்ட் வந்து தப்பாக பேசியிருந்தா கூட அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது தான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோட வேலை. இன் பிட்வீன் அவங்க தப்பாக பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாஸஸை கரெக்ட் பண்ணணும் வித் சம் எஃபெக்ட்ஸ் ஆர் சம்திங். அதுதான் டப்பிங் ஆர்டிஸ்டோட டாஸ்க். அண்ட் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்கன்னா we have to give that emotion whatever the director is expecting or whatever that character is supposed to do. ஸோ சில ஆர்டிஸ்ட் அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா லாங்குவேஜ் தெரியாத ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அதனால் தட் இஸ் அ டாஸ்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக். இங்கே என்னென்னா யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். அதாவது இப்போ என்னால் இன்னொரு டேக் போகக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் இருக்கணும். நான் சொல்ல வேண்டிய டயலாக்ஸோ இல்லை நான் எங்கே ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் எங்கே நான் ரியாக்ட் பண்ணணும், எங்கே பார்க்கணும், அவங்க சொல்கிற மாதிரி ஐ ஷுட் பி அலர்ட் இன் தட். இப்போ நான் பேசும்போது தப்பாக பேசிட்டா கூட ஐ ஷுட் நோ ஹவு டு அட்ஜஸ்ட் தட். அண்டு 10 டேக்கு போனால் கூட இந்த இதில் ஒரு ஷாட் இருக்கும், கடைசியில் அந்த பெரியவர் வந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளி பசங்களையும் எண்ணெயெல்லாம் உள்ளே தள்ளி துஷாரா எல்லாம் ஃபுல் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அண்ட் துஷாரா பாவம் அதை அசஸ் பண்ணுறதுக்காக ஃபைட்டர்ஸோடைய யூனியன்லேருந்து அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க வித் அந்த எக்யூப்மெண்ட்ஸோட, லைக் இப்படி அந்த மாட்டிட்டு அதுக்கு என்ன சொல்ல தெரியல, அப்படி போய் போடுறது டியூப் எல்லாம் வந்திருந்தாங்க. பட் விக்ரம் சாரும் சொன்னார், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நோ டியூப், I'll do it myself. No, you won't believe. இப்போ நான் என் பொண்ணை நினச்சிட்டேன், கடவுளே அவளாக இருந்தால் இப்படி பண்ணுவாளா அப்படின்னு. பிகாஸ் இட் வாஸ் ஸோ பேத்தட்டிக். ஏன்னா ஒரு பெஞ்ச் மேலே அவங்க போய் விழணும், அது அப்படியே டக்கடக்கடான உடையும். டெஃபினெட்லி அவங்க மேலே எதுவும் பேடிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ அழகாக வந்து அதே 2-3 டேக்கு போயிருக்கும். ஸோ இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேயே எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அது திருப்பி ரெடி பண்ணி இவங்க விழுறது. அண்ட் we used to be so scared, ஐயோ அவளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா இதான்னு. பட் அந்த அவங்களோட வில் பவர் அண்ட் தட் டெடிக்கேஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள். சச் அ ஸ்மால் கேர்ள்னோ அவங்களுக்கு அந்த ஒரு பேஷன் தட் இஸ் ஷோயிங் இன் த ஃபில்ம் ஆல்சோ. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதே சுச்சுவேஷனில் எல்லாமே ஒரு ஷார்ட்டாக வரும். இங்கே கேமரா போகும், இங்கே போகும், இங்கே போகும், இப்படி வரும். அப்போ நான் முட்டி போட்டுட்டு உள்ளேருந்து வரணும், வந்துட்டு அந்த ஆப்போசிட் பெரியவரோட ஃபேமிலிக்கிட்ட தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற ஒரு ஷார்ட் இருக்குது. ஸோ ஐ டிட் தட் இன் எல்லா ஆங்கிள்ஸ்லையும் அந்த முட்டி போட்டு எழுஞ்சி வரணும். ஸோ டைரக்டர் பாவம் அதை நோட் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ ஒரு ஷார்ட்டில் கூட நான் வந்து ஐயோ என்னடா 4 வாட்டி பண்ணணுமே 10 வாட்டி பண்ணணுமேன்னு நினைக்காம ஐ வாஸ் என்ஜாயிங் அண்ட் டூயிங் தட் பிகாஸ் ஐ எம் சப்போஸ் டு டூ தட். அந்த கேரக்டர் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அவர் அப்புறம் அதை முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார் டைரக்டர், ஸோ ஹாப்பி, நீங்கள் ஒரு ஷார்ட்டில் கூட நீங்கள் வந்து இதுவாக பண்ணலை, யூ டிட் இட் ஸோ சின்சியர்லி, ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னார். சார் இட்ஸ் மை டியூட்டி சார், அதனால் என்ன. ஸோ அதை வந்து டைரக்டர் நோட் பண்ணியிருக்காருங்கிறது தட்ஸ் பிக் திங் ஃபார் மீ இல்லையா. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். எனக்கும் ரொம்ப ஐ எம் வெரி பேஷனேட். டப்பிங்னாலும் சரி ஆக்டிங்னாலும் ஐ எம் வெரி பேஷனேட். ஸோ எனி டாஸ்க் ஆர் வாட் எவர் என்னோட ஹெல்த்துக்கு வாட் எவர் ஐ கேன் டூ டெஃபினெட்லி ஐ வில் டூ. இன்னொரு ரோல் உங்களோடது இம்பார்ட்டண்டாக சொல்ல வேண்டியது டாக்டர்ல வர ரோல். கண்டிப்பா அந்த டயலாக் நம்ம எங்க ஒரு மீம் மெட்டீரியல் டயலாக் மாதிரி நிறைய வருது. அது சொல்ல முடியுமா மேம்? அது எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், பொண்ணு அழகா இருந்தா சுத்தமா அறிவு இருக்காதுன்னு. இப்போ பார்த்தியா எவ்வளோ மீம் மெட்டீரியல் பேஜில் வந்திருக்கு தெரியுமா மேம்? அதாவது இந்த மாதிரி ஒரு டயலாக் கிடைச்சா போதும், எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம கனெக்ட் பண்ணி போட முடியுமோ அப்படிலாம் போடுவாங்க. அதனால தான் அந்த படம் தான் எல்லாருக்கும் என்ன தெரியும், அந்த ஒரு ஷார்ட் வச்சே தெரியும். அதுலேயும் கம்மி தானே போர்ஷன்ஸ். சிவகார்த்திகேயனோட அம்மானும் போது தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் டப் பண்ணும்போது டப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட நமக்கு நடிக்கணும் ஆசை இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா சின்ன வயசில்? அப்படியெல்லாம் ஆசைப்பட்டதே இல்லை. ஏன்னா நம்ம அங்கே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயே என்னோடய மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கும். சரி இவங்கள மாதிரி பண்ணணும் அதெல்லாம் ஏன்னா நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். மைக்கு முன்னாடி நான் நடிச்சு தான் இப்போ மம்முட்டி சாரோட ஹீரோயினுக்கு பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட ஹீரோயினுக்கு பேசியிருக்கேன், அஜித் சார், யார் எந்த பெரிய ஹீரோ யாருமே விட்டு வச்சதில்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி டாப் ஹீரோஸ் இன் மலையாளம் அண்ட் லால் சாரோட ஹீரோயின்ஸ் அண்ட் தமிழ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட ஹீரோயின்ஸ் தான். ஸோ அந்த படம் நான் பேசும்போது ஐ பிஹேவ் மை செல்ஃப் லைக் நான் வந்து அவங்களோட ஹீரோயின் தான். இப்போ அந்த ஒரு மூடுக்கு நான் வரலன்னா டெஃபினெட்லி ஐ ஒன்ட் டூ ஜஸ்டிஸ் டு தட் ரோல். நோ, ஸோ ஐ எம் ஹாப்பி. ஐ ஹவ் பீன் ஆக்டிங் அஸ் வித் மை வாய்ஸ் வித் ஆல் த பிக் லெஜெண்ட்ஸ். டப்பிங் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க மேம். சிலதெல்லாம் இந்த மாடுலேஷனில் பண்ணணும், அதுக்கு நிறைய
ப்ராப்பர் கரெக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் அது கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் தப்பு வரதா இருந்தால் என்ன மாதிரி மாடுலேஷனில் தான் தப்பு வருமா, எப்படி வரும்? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து we used to dub with all the combination artists. இப்போ இந்த சொன்ன மாதிரி மம்முட்டி சார் இல்லை ஆக்டர்ஸ் அந்த மாதிரி காம்பினேஷனில் நிறைய பண்ணியிருக்கோம். 2-3 மைக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மைக்லேயும் 2 பேர் 3 பேர் சின்ன குட்டிங்கன்னா அவங்கள ஸ்டூலில் நிற்க வச்சு பேசியிருக்கோம். நானும் ஸ்டூல்லலாம் நின்று பேசியிருக்கேன். ஏன்னா மற்றவங்க ஹைட்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஒருத்தர் பேசுவோம் இப்படி வந்துடுவோம், ஒருத்தர் பேசுவாங்க இப்படி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன் காம்பினேஷன் we used to dub. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு 4-5 ரிஹர்சல்ஸ் போகும். இப்போ எடுக்கிற மாதிரி ஷார்ட் ஒரு பிட்டு கிடையாது. அப்போ வந்து ஒரு பெரிய சீனாக இருந்தால் அதை வந்து 2 லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த வந்து 2 லூப்பாக பண்ணுவாங்க. ஒரு லூப்லேயே வந்து ஒரு ஹாஃப் அ சீன் இருக்கும். அதில் அப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ தே யூஸ் டு பி லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் தட். ஸோ எவ்ரி கேரக்டர் வில் பி எல்லாமே காம்பினேஷனில் தான் டப் பண்ணுவோம். ஸோ எங்கே தப்பு நடக்கும்னா, இப்போ 4-5 வாட்டி நம்ம பேசுகிறோம், அப்புறம் மானிட்டர் போவோம், அப்புறம் தான் ஃபைனல் டேக் கூட 12-13 போகும். பிகாஸ் யாராவது ஒருத்தர் நான் சிங்க்ல பேசினாங்கன்னா லிப்சிங்க் பிடிக்காம கொஞ்சம் அப்படி இப்படின்னா again we have to go from the beginning. திருப்பி போகும் அது. ஸோ அதனால எல்லாரும் will all be very alert. ஓகே, நம்ம ரோல் கரெக்டாக பண்ணிடணும் நம்ம இது. ஸோ அதனால தான் we could do it. இல்லைனா இந்த லிப் மூமெண்ட் கரெக்டாக இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும். டயலாக் தப்பாக பேசிட்டா இது வரும், மறந்து போயிட்டா அந்த பிரச்சனை வரும். மாடுலேஷன் மோஸ்ட்லி எல்லாரும் ஏன்னா காம்பினேஷன் பேசுறதுனால இப்போ நான் பேசும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்லி தட் யூஸ் டு ஒர்க். மற்றபடி அவங்க கேரக்டர்ஸ் இப்போ அழுறாங்க சிரிக்கிறாங்கன்னா தே ஹேவ் டு பி வெரி அலர்ட். ஏன்னா இப்போ ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தும்மல் வருதுன்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்கணும்ல. அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. மைண்ட் வந்து அவ்வளோ அலர்ட்டாக இருந்து டெடிக்கேஷனோட சின்சியராக அதை லவ் பண்ணாதான் யூ வில் கெட் த ரிசல்ட். மோஸ்ட்லி எல்லா ஆக்ட்ரஸுக்கும் அந்த சமயத்தில் இருந்து சவுண்டு கொடுத்துட்டு வரீங்க இல்லையா. இப்போ ஷாலினின்னு எடுத்தாலும் அந்த படத்தில் ஓகே இது ஷாலினியோட வாய்ஸ் தான் இதுன்னு ஒரு இது வரும். பாடக்கூடாதா? நான் அப்படிதான் பாடுவேன் என்ன செய்வேன்? அது இல்லை. இப்போ தேவயானின்னு எடுத்தா ஓகே தேவயானி, இதுதான் தேவயானியோட ஒரிஜினல் வாய்ஸ். ரொம்ப நன்றிங்க, இருட்டிடுச்சு, கிளம்பலாம். நம்ம மலையாளத்திலே போனால் இப்போ காவ்யா மாதவனோட வாய்ஸ் எடுத்தா காவ்யா மாதவனோட வாய்ஸ் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷன் தான் இருக்கும். அவன் கையும் காலும் தள்ளி உடைச்சு எடுத்தா தோட்ல கிடந்தான். மீஷா மாதவன் படத்துல காவ்யா மாதவனுக்கு பண்ணியிருக்கீங்களே, அந்த ஒரு இது எப்படி இருக்கு மேம்? லைக் வாய்ஸ் அந்த மாடுலேஷன் டிஃபரன்சஸ் தான் வருது, ஆனா ஆடியன்ஸோட மைண்ட் செட் அது அவங்களோட வாய்ஸ் தான் ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். அதாவது அது சிங்க் ஆகலைன்னா நமக்கு போயிருச்சு இல்லையா. ஸோ அது எப்பயாச்சும் ஒரு ஏன்னா நம்ம ஒரே ஒரு வாய்ஸ் தான், அதில் நமக்கு மாடுலேஷன் சேஞ்ச் பண்ண முடியும் தவிர வாய்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இவ்வளோ ஹீரோயின்ஸுக்கும் நம்ம தான் கொடுக்குறோம், அப்போ டிஃப்ரென்ஸ் வேணும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கா? அப்போ வந்து அந்த டைமில் ப்ரெஷராக தோணலை. ஏன்னா எனக்கு எப்படின்னா வாய்ஸ் மாத்திரேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரக்டர் பார்க்கும்போது அந்த கேரக்டருடைய நேச்சர், அந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பாடி லாங்குவேஜுக்குள்ளே என்னோடய வாய்ஸ் ஜெல் ஆகிடும். ஷாலினிலாம் பண்ணுறது மோஸ்ட்லி நல்லா துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்களுடைய அந்த வாய்ஸ் நம்ம பைலட் கேட்போம் இல்லையா, அவங்க பேசியிருக்கிறது அந்த டயலாக் வந்து அந்த ஒரு எனர்ஜியோட பேசியிருக்காங்கன்னா நம்மளும் அந்த எனர்ஜி போடும்போது ஆட்டோமேட்டிக்லி ஜெல்ஸ். இப்போ அவங்க வந்து ரொம்ப ஹைப்பில் பேசிட்டு நான் வந்து ரொம்ப லோவில் இப்படி பேசினானா இட் வில் நாட் மேட்ச் அட் ஆல். ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேசும்போது தான் இட் ஜெல்ஸ் வித் தட். ஸோ மற்றபடி வாய்ஸை மாற்றுறதுங்கிறது ஐ சேஞ்ச் ஒன்லி ஃபார் கிட்ஸ். அது மட்டும்தான் வாய்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. மற்றதெல்லாம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுறது தான். இப்போ காவ்யா மாதவனாக இருந்தாலும் பட் என்னென்னா இப்போ காவ்யா மாதவனுக்கெல்லாம் பேசும்போது நான் நடித்த மலையாள படங்களில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எதுக்கு காவ்யா மாதவனுக்கு டப் பண்ணுறவங்கள வச்சு இந்த கேள்விக்கு பேச வச்சுருக்கீங்க, இந்த அம்மாவுக்கு இந்த வேலைக்கார அம்மாவுக்கு எதுக்கு காவ்யா மாதவனோட வாய்ஸு அப்படின்னு. ஸோ தே டோன்ட் நோ இட்ஸ் மீ கிவிங் வாய்ஸ் ஃபார் காவ்யா மாதவன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஷாலினிக்கு எல்லாம் தமிழ் மலையாளத்துலேயும் இட் யூஸ் டு ஜெல் வெரி வெல். அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் நினச்சாங்களாம் அவங்க தான் பேசியிருக்காங்கன்னு. ஸோ ஷீஸ் டோல் மீ. அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்தது. ஸோ அங்கேருந்தெல்லாம் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணி லெட்ரு கூட வந்திருக்கு. ஐ ஸ்டில் ப்ரிசர்வ் தட். தேவயானி கூட ஷீ யூஸ் டு டெல் மீ, அவங்க வந்து உட்காருவாங்க சில டைமில், ஷீ யூஸ் டு டெல் மீ கரெக்டாக நான் பேசுகிற மாதிரியே இருக்குன்னு. நினைத்தேன் வந்தாய்
அதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசியிருப்பாங்க இல்லையா. ஷாலினி மேமோட ஒரு மாடுலேஷனோடது நம்ம பார்த்தா நமக்கு அது எப்படி இருக்கும், துருன்னு இருக்கும் நமக்கு தெரியும். அதே தேவயானியோட சாஃப்ட் பொலைட் அந்த மாதிரி தேவயானி மேமோடது இருக்கும். துருன்னு இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஷாலினியோட இதில் இப்போ நிறம்னு ஒரு படம் மலையாளத்தில் பண்ண, தமிழில் வந்து பிரியாத வரம் வேண்டும். அதில் தேர் 65 சீன்ஸ் மேலே இருந்தது அவங்களுக்கு. எவ்ரி எமோஷன் இஸ் தே. ரொம்ப ஸ்பீட் அவங்க பேசுறது. இப்போ அமர்கலாம் பேசும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவங்களோட நேச்சரை தான். சாதாரணமாக பேசும்போதே ஷாலினி அப்படி தான் ஃபாஸ்ட்டாக தான் பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டம் பேசுறதுக்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் இட் ஷுட் பி வெரி வெரி கிளியர். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி கேட்டால் தான், படம் 2 வாட்டி பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்கல்ல இப்போ. அப்போல்லாம் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்டு இட் ஷுட் பி ஆடிபிள். அப்போ தான் ஜனங்களுக்கு அது போய் சேருங்கிற மாதிரி வி ஹாவ் டு பி வெரி கிளியர். அவங்க என்ன தான் ஸ்பீடாக பேசியிருந்தாலும் சரி, சொதப்பி பேசியிருந்தாலும் சரி, ஹூவர் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ இட் வாஸ் லைக் தட். ஸ்பீடாக பேசுறது இது பேசுறது இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மூட் ஆஃப் தட் சீன், ஹர் கேரக்டர், வாட் டிமாண்ட்ஸ். அதுதான். இப்போ அகெயின் இப்போ நம்ம பொண்ணும் இதுக்குள்ளே வந்துட்டாங்க, டப்பிங்குள்ளே வந்துட்டாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இது படிக்கும்போது தான் அவங்க ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சுதா. நமக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு விட இங்கே ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லும்போது ரவீனா மேமுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ஹவு இஸ் இட் சீயிங் ஹர் க்ரோத் இன் த சேம் இண்டஸ்ட்ரி? ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னன்னா, ஐ ஸ்டில் ஹாவ் அ பெயின். லைக் ஷீ இஸ் அ வெரி குட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் பார்க்குறதுக்கும் ஷீ இஸ் நாட் தட் பேட். ஷீ இஸ் குட் ஓன்லி, ஐ திங்க் ஸோ. அண்ட் ஷீ இஸ் அ குட் பர்ஃபார்மர் ஆல்சோ. நிறைய வாய்ப்புகள் அவளுக்கு வருது. ஆனால் அவள் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போயிருக்கணும். இந்த இதில் ஷீ ஷுட் ஹவ் அட்டெயின்ட் அ பெட்டர் பிளேஸ் இன் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஐ டோன்ட் நோ, அது மேபி லக் ஆல்சோ டிமாண்ட்ஸ் இல்லையா, எதனாலன்னு எனக்கும் தெரியல. அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஷீ இஸ் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. டப்பிங்லேயே அவள் நல்லா பண்ணுறவா, ஆக்டிங்லேயும் ஷீ இஸ் குட். டேலண்டடாக இருக்காங்கிறது நானும் என்னோடய ஹஸ்பண்ட் அவரும் ஹி வாஸ் அ சிங்கர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர். ரவி அவர் பேர், இஸ் நோ மோ. பட் அந்த எங்கள் 2 பேரோட டேலண்ட் அவளுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். இப்போ நீங்கள் டப் பண்ணதில் யாராச்சும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த டைலாக் லைக் எட்டர்னலாக இருக்குது, எல்லாருமே சொல்கிற ஒரு டைலாக், எந்த படமாக கூட இருக்கலாம், அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும் நீங்கள் சொன்ன இந்த டைலாக்? நிறைய இருக்குது அந்த மாதிரி மலையாளத்தில் இல்லை. பட் அது எதுன்னு என்னால் இப்போது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. என்ன நிறைய சின்ன பசங்க எனக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க கேரளாவில். மலையாளத்துலேயும் சரி, தமிழ்லேயும் சரி. தே ரெஃபர் ஸோ மெனி டைலாக்ஸ். மேடம் இந்த டைலாக் அதில் பேசியிருந்தீங்களே இந்த இடத்துல, தட் இஸ் ஸோ நைஸ் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காவிய மாதவனுக்கு பேசுனதில் காவியா யூஸ் டு டெல். ஏதோ ஒரு இடத்துல மீச மாதவனில் சாரின்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க. ஷி சேஸ் தட் ஸோ நைஸ், ஐ லைக் தட் ஸோ மச். அது என்ன சொல்லியிருக்கேன்றது ஜஸ்ட் சாரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அது ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தமிழில் ஏதாச்சும் ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கா? தில்லில் வரும் இல்லையா, லைலாக்கு, ஏய் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு, அது விக்ரம் சார் தான் அதுலேயும். ஐயோ பஸ்ஸு போயிடுச்சா, இன்றைக்கும் லேட்டு, காலையில் எந்திரிச்சது லேட்டு, டிஃபின் சாப்பிட்டது லேட்டு, ஐயோ அடுத்த பஸ் எப்போ வரும், ஐயோ சாரிண்ணா பைக்லலாம் போகிறதில்ல, பஸ்ஸுன்னா கூட லேடிஸ் பஸ்ஸில் தான் போவேன், ஆட்டோனா கூட லேடிஸ் ஆட்டோவில் தான் போவேன், பைக்கில் வந்தால் பைக்கு குலுங்கும், பாடி டச் ஆகும், எனக்கு கூச்சமாக இருக்கும். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட், தப்பா பேசியிருப்பேன், பட் சம்திங்ல தட் ஒரு டயலாக். அது ரீசெண்டாக எங்கேயோ ஒன்று பேசி காமிச்சேன் அதில் சம் ஷோவில், அதனால கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. கேரக்டர் ரொம்ப உள்வாங்கிட்டு தான் நான் ஒரு டப்பிங் பண்ணுவேன்னு சொல்லும்போது சம் கேரக்டர்ஸ் எஃபெக்டிவ் இல்லையா, அவங்களோட அந்த த்ரூ அவுட் த மூவி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட் ஆகும். லைக் காதலுக்கு மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அந்த சீன் போட்டு காமிச்சார் ஃபாசில் சார் முதல்ல. ஸோ எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்து ஐ குட் நாட் டப். ஸோ ஈ செட் ஓகே இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சீன் பார்க்கும்போது அது சீனோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவ்வளோ டீப்பாக நம்மளை எஃபெக்ட் ஆகிற ஒரு படம் அது. மற்றபடி டயலாக்ஸ் வந்து அது ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் நம்ம பேசுகிறோம், அடுத்த இடத்துக்கு ஓடுறோம், அது வந்து அங்கேயே போகும். அந்த ஒரு சீக்வென்ஸோடைய பாதிப்பு நம்ம மனசில் இருக்கும். தட் கேரக்டரைசேஷன் எப்படி அவங்க ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு பொண்ணு,
ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டயலாக்ஸா மலையாளம் இது நமக்கு திவ்யாவனி தெரியும். திவ்யாவனி இப்போ இங்கே நடிச்சிருக்காங்க, தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. திவ்யாவனிக்கு இங்கே இருக்கிற ஃபேன் பேஸ் நமக்கு தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹாய் திவ்யாவனி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்படி இந்த கோலத்தில் இருக்கேன்ல, அவங்கள நான் டைரக்டாக மீட் பண்ணது கூட கிடையாது, பேசினதும் கிடையாது. அதுதான் ஆச்சரியமா இருக்கும்ல அப்படி சொன்னா. நான் தான் உங்களுக்கு டப் பண்ணியிருக்கேன் நிறைய படத்துல எல்லாம் சொல்லும்போது அவங்களோட ரிப்ளை பார்த்தீங்களா? அந்த ரீல் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்களா அந்த ரிவ்யூ? என்ன மைண்ட் செட்டில் மேம் அது? அப்படி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாம இருக்குமா மேம்? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, என்ன தெரியாத நிறைய பேர் இருக்காங்க ஆக்ட்ரஸஸ்ல. அது இப்போதானே இந்த நடிச்சவங்க தான் ஷாலினிக்கு டப் பண்ணவங்கன்றதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க, அந்த மாதிரி டேலண்டடான டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க, எத்தனையோ பெரிய பெரிய கேரக்டர்ஸுக்கு பேசினவங்களும் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியுமா? நோ, வி டோன்ட் கெட் தட் கிரெடிட் அட் ஆல். அந்த ஒரு ரெக்கக்னிஷன் எங்கே இருக்குது? உயிரை கொடுத்து டப் பண்ணுறாங்க. பட் அந்த ரெக்கக்னிஷன் அன்லஸ் உங்களை மாதிரி ஒரு பேட்டியில் வெளியே வந்தால் தானே உண்டு. இல்லைன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க தான் அவங்களுக்கு பேசுனாங்கன்றது தெரியாது இல்லையா? நோபடி நோஸ். அதை எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலி? டெஃபினட்டாக இன் யோர் லைக் ஏர்லீஸ். டெஃபினட்டாக ஃபீல் ஆகிருக்கு நிறைய இடத்துல. ஏன்னா சில படங்களில் ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்ப்போம் இல்லையா? ஒரு படம் நான் ஆக்சுவலி எல்லா படத்தையும் காவிய மாதவனுக்கு நான் பேசிகிட்டு இருந்த ஒரு டைமில் ஒரு படத்தில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஏதோ சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ஐ குடன்ட் டூ தட். அந்த படம் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால போனேன். நான் 2 டயலாக் காவிய மாதவன் பேசின உடனே ஐ ஹர்ட் ஃப்ரம் மை நெக்ஸ்ட் ஆடியன்ஸ்கிட்டேருந்து, ஓ இது வேறு யாரோ டப் பண்ணியிருக்காங்கப்பா, காவிய மாதவன் பேசலை அப்படின்னாங்க. ஸோ தே நோ சம் வாய்ஸ் இஸ் தே ஃபார் காவிய மாதவன். என்னோடய வாய்ஸ் தான் ரெஜிஸ்டர்டாக இருந்திருக்கு. ஸோ வேறு யாரோ டப் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ தட் ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் தான் அவங்களும். ஆனால் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு வாய்ஸ் வாஸ் மைண்ட். ஸோ அதனால் வேறு யாரோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஐ யூஸ் டு ஃபீல் ஸோ பேட். நிறைய இடத்துல நம்ம பேசுனதே காவிய மாதவன் தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களோட இன்டர்வியூஸ் டைரெக்டாக வரும்போது தான் ஓ இதுதான் அவங்க வாய்ஸ். இப்போ திவ்யா உன்னி கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஹர் வாய்ஸ் டெக்ஸ்சர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் மைன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் டைரக்டர்ஸ்க்கு அந்த படத்துக்கு இந்த மாதிரி வேணுங்கிறதுனால தான் இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் நோ டு டாக் மலையாளம் ஒரு எனிதிங் ஆர் தமிழ் வாட் எவர். எல்லா ஆர்டிஸ்ட் இப்போ ஷாலினி கூட சூப்பராக இப்போ அலைப்பாய்தையில் பேசியிருக்காங்க இல்லையா? மற்ற எல்லா படமும் நான் தான் பேசியிருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர்ஸ் எந்த படத்துக்கு யார் பேசணும் அப்படிங்கிறது. இந்த ரெக்கக்னிஷன் இது இப்போவும் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? when it comes to your daughter also இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி வரும்போது இப்போ அது ஸ்டில் இல்லை டாட்டர் விஷயத்தில் நான் அது சொல்லலை. ஷீ இஸ் ஆல்சோ வெரி செலக்டிவ் இன் சூஸிங். இப்போ இல்லை டப்பிங் ஆக்டிங் ஆல்சோ. இப்போ லவ் டுடே அண்ட் மாமன் அண்ட் போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் த கேரக்டர் பாசிட்டிவ் அண்ட் இட் ரீச்ட் பப்ளிக் இல்லையா? அவளுக்கு ஒரு ஹோம்லி ஃபேஸ் அப்படி இப்படின்ற மாதிரி எவ்ரிபடி லைக்ஸ் ஹர் இன் தட் திங். ஸோ அதனால அந்த ஹோம்லி கேரக்டர்ஸ் இப்போ எத்தனை படத்தில் இருக்குது. ஸோ அதனால ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், நம்ம பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடாதா வித் குட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் தட் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ இப்போ அந்த ரெக்கக்னிஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்லை இப்போ ரெக்கக்னிஷன்னா இப்போ ஸ்டேட் அவார்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய இப்போ இன்டர்வியூஸ் வருது, சோஷியல் மீடியாவில் வருது. நவ் த ரெக்கக்னிஷன் இஸ் பெட்டர் கம்பேர்ட் டு தி ஓல்டன் டேஸ். ஸோ டெஃபினெட்லி அது இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரேம் நீங்கள் ஒரு படத்தில் நடித்தா யூ கேன் அந்த ஒரு ஃப்ரேமை போட்டு காட்டினா இது நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைனாலும் இப்போ வீரதீர சூரனில் எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க. பட் அது நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜா ரவி தான் அதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. நிறைய இடத்துல அது நடக்காது இல்லையா?